வணக்கங்க. என் வீட்டுக்கு தொளிச்சு கோலம் போட போகிறான். Few inches later. கோலம் போட்டா இனிமேல் 8 மணி வரைக்கும் அவளுக்கு கிச்சன் ஒர்க்கு. வணக்கங்க. வெளியே போய் கூட்டி தெளிச்சு விட்டுட்டு மஞ்சள்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு வந்தாச்சு. வந்து இந்த பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். பாத்திரம் கழுவிட்டு துணியை துவைக்கணும். துவைச்சிட்டு சமையல்லாம் பண்ணணும். எல்லாம் சமையல் பண்ணி 8 மணிக்குள்ளே பாப்பாவுக்கு சமையல் ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி கம்மி தான். என் வீட்டுக்காரர் என்ன செய்கிறான்னு பார்ப்போமா? கோதுமை ரவை பண்ணிட்டு இருக்கேன் காலையில் டிஃபனுக்கு. சரி சரியா? மதியத்துக்கு அரிசி பருப்பு சாதம். ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்குல. சரி. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்து விட்றதுக்கு பேரனுக்கும் அவங்களுக்கும் அரிசி பருப்பு சாதம். நம்ம எல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்ல. சரி, ரைட்டு. செஞ்சிட்ருக்கேன். புடலங்காய் காய் வச்சுருக்கேன். இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. One eternity later. மீனெல்லாம் கூட்டி விட்டுருக்கேங்க. எல்லாம் ஒன்றா நடந்துகிட்ருக்கு. சமையல் பண்ணியாச்சு. பாத்திரம்லாம் கழுவியாச்சு. துணி துவைச்சாச்சு. வீடை கொட்டி விட்டுருக்கேன். வீடை கொட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பணும். பரட்டா